அந்த பாவத்தினுடைய கொடூரம் தெரியத்தக்கதாய் 3 முறை விசாரணை. மறுதலித்ததே பாவம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. பொய்க்கெல்லாம் சும்மா விடுவாரா? நல்ல செங்கல் சூழலை போட்டு உருக்க போகிறார். அதில் பொய் ரொம்ப வெரி டேஞ்சரஸ். வீட்டுக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, கணவன் மனைக்குள் ஆகாது, பிள்ளைகளுக்குள் ஆகாதுன்னு நினச்சிக்கிடுங்க. பொய் தான் பெரிய பாவம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் உதவாத வைத்தியனாக இருக்கக்கூடாது, பெரும் வயிற்று தீனிகளாக இருக்கக்கூடாது. இந்த சோம்பேறிலாம் தின்னுட்டு இருப்பாங்க, தின்னுவாங்க தூங்குவாங்க, தின்னுவாங்க தூங்குவாங்க, அப்படி தானே? நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாச்சுன்னா தூக்கம் தானே வரும். அதான் அரை வயிறு சாப்பிடுங்கன்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. நீ பசிக்கும் போது அடுத்த வாட்டி வா. ஆனால் தின்னுட்டே இருப்பான், தின்னு வயறுனா இந்த 10 மாத கற்பிணிகளை போல நிறைய ஊழியக்காரில் வயறு இருக்குது. மற்றவங்களுக்கு உபவாசித்து அழைச்சோன்னா இவன் தின்னுட்டு என்ன பண்ணுவான், பயத்தை பெருக்கிட்டு இருப்பான், நடக்க முடியாது. அப்படி தான் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. பெரும்பயிற்று தீனிகள், பெரும்பயிற்று சோம்பர்கள். நான் ஒரு முறை நாகர்கோவிலில் ஒரு சகோதரன் வீட்டில் ஒரு ஊழியக்காரனை சந்தித்தேன். பேர் கபரியல். சிலருக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஊழியக்காரனை குறித்து. அந்த ஊழியக்காரன் எனக்கும் தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சு. அவன் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பாதிரியார். ஏன்னா அவன் உயிரோடு இல்லை. அந்த சகோதரன் சொல்லுவான், தூத்துக்குடியில் ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, நீங்கள் கட்டாயம் சந்திக்க வர வேண்டும். பேர் என்ன? கபரியல். நான் சொன்னேன், அவங்க எல்லாம் நான் வரமாட்டேன். முதல்ல நான் எல்லாமே தீர்க்க தரிசனோட நடைமுறையில் சொல்லுவேன். அவன் கல்லாம் நான் வரமாட்டேன்னு. இல்லை பாஸ்டர், வாங்க பாஸ்டர். அந்த கேன்சர் பிளாஸ்டிக் குடல் அவருடைய மகன். திரும்ப 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 கூப்பிட்டனால, சரி நீங்கள் கூப்பிட்டனால வரேன், அதில் அவனை பார்க்குறதுக்கெல்லாம் வரல. நாங்கள் இங்கேருந்து போகிறோம். போனால் வீட்டில் ஒன்று பெரிய சிங்காசனம் கொடுத்து வச்சுருக்காரு. அந்த பெரிய டேபிள் நிறைய தின்பண்டங்களை அடுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் போகிற வழியில் எங்களை கண்டாலும் எங்களோட அதிகமாக பேசாமல் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. திங்கிறதுலேயே அவனுக்கு குறிக்கோளாக இருக்குது. நான் போனேன், எனக்கும் தரணும் இல்லை, மொத்தமாக அள்ளி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் இருந்தேன். நானுங்க என் மனைவி உண்டு. நான் சாப்பிட்டுட்டே பேசுவான். எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஏன் எடுத்தீங்க? எதுக்கு எடுத்தீங்க? 3 கேள்வி. நான் திரும்ப கேட்டேன், நீங்கள் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்க? எதுக்கு எடுத்தீங்க? ஏன் எடுத்தீங்கன்னு நான் திரும்ப கேட்டேன். ஒரு கேள்வி இப்படி கேட்டேன். ஒரு ஊழியக்காரன் சந்திக்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் இல்லையா? இல்லை உங்கள் ஊழியம் எப்படி போகுதுன்னு கேட்கலாம், இல்லை உங்கள் சபை எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இந்த மாதிரி நல்ல விசாரிக்கலாம். அவன் ஏதோ பெரிய பெருமைக்குரிய ஊழியக்காரனை போல் இருந்து எனக்கு சங்கூத்துற மாதிரி பேசினான். அங்கே வாக்குவாதம் ஆரம்பிச்சு. ஆமாம், அடுத்த கட்டம் நான் என்ன பண்ணேன், எனக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. இவன் கல்லன்னு யாருக்குன்னு சொன்னார்ல. ஆமாம், நீங்கள் சாமியாரான்னு கேட்டேன். பாவாடை தெரியுதுன்னு கேட்டேன். ஆமாம், கொஞ்ச காலம் அங்கே இருந்தேன். பெண்ணு கேஸான்னு கேட்டேன். பெண்ணு கேஸில் தான் அங்கே மாட்டிக்கிட்டு பாதிரியார்கள் பெண்ணு கேஸில் மாட்டேன்னு நினைச்சுக்கோங்க, சபையை விட்டு துரத்திடுவாங்க. அந்த விதத்தில் ஆர்சிக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். பாவம் செய்தன்னு வச்சுருக்க மாட்டாங்க. நீ பட்டம் படித்து போதும் போடா, இச்சை அடக்க தெரியாதவனெல்லாம் வேதத்தை விதைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விரட்டி விட்ட இடத்துல இங்கே பந்தி கோஸில் வந்தாச்சு. வந்து அவங்க காஸ்ட் பீப்புள் ஆனதுனால அங்கே வந்து உள்ளே சேர்ந்தாச்சு. அவன் அப்புறம் சேர்ந்து ஊழியம் செய்வோம். ஏன்னா அன்றைக்கி எல்லா கடற்கரையெல்லாம் இந்த ஊழியத்தினுடைய கட்டுப்பாடு. ஆகவே சேர்ந்து ஊழியம் காசு சம்பாதிக்கணும் வரல. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், நல்லா சொல்லி பார்த்தாங்க. நாங்கள் ஒரு டீயை மட்டும் குடிச்சிக்கிட்டு வந்தோம். வர்ற வழியில் என்னை கையை பிடிச்சிடான். கை குலுக்கிற மாதிரி கையை பிடிச்சி உடச்சி போட்டான். ஆகப்போ என் கை வெண்டைக்காய் மாதிரி இருக்குது, அவன் சுண்டைக்காய் மாதிரி உடச்சி போட்டான். எனக்கு வலி தாங்க முடியல, கண்ணில் ரத்தம் வருது. ஏன்னா இவனை பார்க்கவா அவன் பிரதர் வந்து சிரிச்சுட்டு நிற்கிறான். அந்த அவங்க குடும்பத்தை நாங்கள் தான் அந்த காலத்தில் ஊழியம். சரி, இவனை என்ன சொல்ல முடியும்? இவளு கையை விட மாட்டான். அவன் குதிரை மாதிரி இருக்கிறான் மேலே, நான் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கேன். அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு ஊழியக்காரனா என்ன கையை பிடிச்சி உடைக்கிறது? அவ்வளோதான்.
எப்படியே அசைக்கி வந்துட்டேன். நான் இங்கே வந்து ஃபோனில் சொல்லிட்டேன், அவனுக்கு ஆயுசு இல்லை. என் கையை பிடிச்சி உடச்சவனுக்கெல்லாம் ஆயுசு கிடையாது, சீக்கிரம் தூக்கிடுவார் ஆண்டவர். ஏமாந்து போகாத, ஏமாற்றி விடுவான்னு சொன்னேன். ஏமாந்து போகாத, ஏமாற்றி விடுவேன் என்று. பார்வதிபுரத்தில் இந்த செய்தியை கேட்பாங்கல்ல நிறைய பேர். பார்வதிபுரத்து இந்த பக்கத்தில் மக்கள்கிட்ட டொனேஷன் போட்டு என் பேரில் நான் சியோன் டிவின்னு தான் வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். இந்த சியோன் டிவி நடத்துறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தான் அவன் சியோன் டிவின்னு போட்டு ஒரு கேபிள் டிவிக்குள்ள வந்துட்டான். குமரிக்கு மட்டும் ஒரு சியோன் டிவி. அங்கே பாவாடையும் போட்டுக்கிட்டு அங்கே நல்ல ஆட்டமெல்லாம் போட்டு நிறைய மக்கள் கூடி நிறைய கலெக்ஷன் பண்ணி நிறைய சொத்தை வாங்கிட்டான். இந்த சகோதரன் இடத்துல ஏகப்பட்டது வாங்கிட்டான். இவங்களும் பெரும் சொத்தை கொடுத்தாங்க. ஒரு சகோதரனால் எங்கள்கிட்ட சொல்கிறான், நிறைய சொத்தை ஏமாற்றிட்டார், நிறைய பணத்தை ஏமாற்றிட்டார். இப்போ சொத்தெல்லாம் அவர் பேரில் இருக்குது, அதுலேயும் நிறைய விற்றுட்டார். சர்ச்சுக்குன்னு வாங்கிட்டு விற்றுட்டார். பத்திரிகையில் எழுத முடியுமா பிரதர் இதை பற்றின்னு கேட்டார். அதே அன்னைக்கே சொன்னேன், ஏமாந்து போகாத இவன் கள்ளன்னு சொன்னேன். இன்றைக்கி அவன் உயிரோடு இல்லை, அவன் பேர் கபிரியல் என்ற ஊழியக்காரன். உற்சவமாக கையை தட்டுங்க. தீர்க்க தரிசனம் வரைத்தால் அது நிறைவேறாமல் திரும்பவே திரும்பாது. ஆரம்பத்தினுடைய எச்சரிப்பு. அதை நிறைய பேர் திங்கிறதுலையும் பணம் சம்பாதிக்கல தான் குறிக்கோளை போட்டு பட்ஜெட் போட்டு போடுறாங்க. நான் மட்டும் பாவத்துக்கு பிரசங்கம் பண்ணாமல் இருந்தால் என் கஜானை நிறைஞ்சிரும். இந்த கஜானா 26 வருஷமாக நிறையலை. கால் பாகம் கூட வந்த சரித்திரம் கிடையாது. காலே அரைக்கா கூட வந்தது கிடையாது. வந்த உண்டாது. அதுக்காக கூடிய எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேணா அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது அவர்கள் செய்திருக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் இப்படி தான் செய்வேன். இன்றைக்கி 4 பேர் வந்தால் நாளைக்கு 2 பேர் தான் வருவாங்க. ஐ டோன்ட் கேர். பட் விதையோடு தான் நீங்கள் போகணும். என்ன அந்த விதை நான் இன்றைக்கி விதைச்சேன்னா அது நாளை உங்களை காக்கும் தெய்வத்தினுடைய விதைகள் உங்களுக்குள்ளே அதை அறுவடை செய்ய ஆரம்பிக்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. போலியாய் விதைக்கக்கூடாது, உண்மையாக விதைக்கிறங்க. உங்கள் மன திருப்திக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. இது அப்படி நிறைய பேர் உங்கள் திருப்திக்காக பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் உண்டு. அதான் அந்த பசுமாடு புல்லை திங்கிற மாதிரி. வேதத்தை சரியாக விதைத்து விட்டால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த ஊழியக்காரன் இப்படி சொன்னானே என்று சொல்லி உங்களுக்கு யோசனை வரும். அப்போ பாவத்தினுடைய கொடூரமும் உங்களுக்கு புரியும். அன்னைக்கே எச்சரித்தான், பாவம் செஞ்சால் கொன்று போடுவார்னு. நம்ம இயேசு கொல்லுகிற தேவன் இல்லையே, ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இப்போ படுக்கையில் போட்டிருப்பார், சாவை தேடிட்டு இருக்கிற. பாவத்தை விடணும்னா மறுபடியும் பரலோக ராஜ்யமாகிய இந்த ஊழியத்தில் வந்து சேர்ந்தாதான் முடியும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயம் ஜீவோலியில் தான் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் வருகிறேன். இயேசு பைபிளில் எத்தனை பேருக்கு எந்த இடத்துல மன்னிப்பை கொடுத்தாரு? பேதுருக்கு இப்படி செய்த பாவத்தை மறுபடியும் விசாரணை 3 முறை விசாரணை, அவன் கண்ணீர் விட்டு கதறும் வரைக்கும் விசாரிச்சுட்டார். அடுத்தபடியாக திமிர்வாதக்காரனை கொடுத்தார். திமிர்வாதக்காரன், தேவன் ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை அடுத்த வீட்டினுடைய கூரையை பிரித்து கட்டில் கயிறு கட்டி இறங்கிட்டாங்க. ஆனால் கூட்டம் மிகுதியாக இருக்கிறது. இப்போ அவருடைய விசுவாசத்தை பார்த்தார் தேவன். யாரோ ஒருவருடைய வீடு, எவனோ ஒரு பேஷண்ட், எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுக்கு முன்னாடி திமிர்வாதக்காரன் இருந்தால் நிச்சயமாக விடுதலை உண்டு என்ற சத்தியத்தை உணர்ந்து அறிந்து அடுத்தவன் வீட்டு கூரையை பிரித்து கயரை கட்டி கட்டிலில் போட்டு அந்த பேஷண்ட்டை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இயேசு பிரமித்து போனார். இல்லையா, பார்க்க முடியலன்னா போயிட்டே போவாங்க இல்லையா, திரும்பி போவாங்க. இல்லை நாளை பார்த்துக்கலாம், நாளை கழித்து பார்த்துக்கலாம். இன்றைக்கு பார்த்து இன்றைக்கு விடுதலை பெற்று நான் திரும்ப வேண்டும் என்ற விசுவாச வாஞ்சையோடு
அடுத்த வீட்டு கூரையை பிரித்து உள்ளே இறக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. தலையில் கையும் வைக்கல, எளிமை நடன, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அந்த வேளையில் அவன் சொஸ்தமடைந்து எளிமை நடந்தான். இங்கே கொடுத்தது மன்னிப்பு, அதற்கு அவன் காட்டினது விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களால் முடியுமா? நான் தலையில் கை வச்சு ஜெபிக்கலைன்னா திரும்பியா போயிடுவீங்க. எப்படியாகிலும் ஜெபிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான். எங்களுக்கு டைம் ஆச்சு, பிஸி, அப்புறம் பார்த்துக்கலாம், போயிடுவீங்க. பைபிளை படிக்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம். விசுவாசம் என்பது பிரச்சனை வரும்போது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அடையாளம். அவன் எப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்தினான், அதான் விஷயம். உங்களால் முடியுமா? 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் முடங்கி கிடந்தான். 38 வருஷம் விசுவாசத்தில் சற்றும் அவன் இளைப்பாறுதல் அடையவில்லை, சற்றும் சலித்து போகவில்லை. 38 வருஷம், ஒரு நாள் 2 நாள் அல்ல. முடவன் பெதஸ்தா குளத்தில் ஓடி வருவார்கள். கால் உள்ளவன் ஓடி நடப்பான், ஓடி விழுவான், போவான். ஓட்ட பந்தயத்துக்காரன் ஓடி வருவான், விடுதலை பெறுவான், போவான். குழந்தைகள் வரை சென்று விடுதலை பெற்று போவார்கள். ஆனால் சப்பானியில் நகர முடியவில்லை. ஆனாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஒரே குளத்தில் 38 வருஷம் காத்து கிடந்தான். நீங்கள் ஒரே வியாதிக்காக 38 வருஷம் காத்திருக்க முடியுமா? 38 வருஷத்துக்குள்ள 38 சபையும் மாற்றி 38 மருத்துவமனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அவன் காத்திருந்தான். இயேசு அவனை தேடி சென்றார். அவனுடைய ஒருவன் முடங்கி கிடக்கிறான், ஏன்னா அவன் பாவி தான். ஒரு முடவனாக இருந்தாலும் அவன் பாவி தான். ஆனால் அந்த பாவியை அவர் வார்த்தையினால் தொட்டார். முதல்ல கேட்டார், எலும்பி நடக்க விரும்புகிறாயான்னு. அவன் சொல்லுவான், ஆமாண்டவரே, நான் எலும்பி நடக்க விரும்புகிறேன், 38 வருடமாக காத்திருக்கிறேன். ஆனால் நான் எழும்புவதற்கு முன்பாகவே ஒருவன் ஓடி சென்று அந்த குளத்தில் விழுந்து விடுதலை பெற்று கடந்து செல்லுகிறான். ஆனால் அவன் தளர்ந்து போகவில்லை. ஆனால் கர்த்தர் தளர விடவில்லை. அவனை விசுவாச நீதிமான் என்று கருதி அவனுக்கு அன்றைக்கே எழும்பி நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு புறப்படுன்னு சொன்னார். அவன் அப்படியே நடந்தான். அதிசயம் நடந்தது. அவன் நீதிமான் என்னாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் விசுவாசத்தை ஒரு நாளும் அவன் இழந்து போனதும் இல்லை. ஆகவே தேடி வந்து விடுதலை கொடுத்தார். 2, இன்னும் ஒரு அடையாளத்தை சொல்லுங்க. சமாரியா ஸ்திரீ, கிணத்தங்கரை, யாக்கோவின் கிணறு, அதுதானே? அங்கே ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். சமாரியா ஸ்திரீ, அந்த வசனத்தை சொல்லு. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. வாசி. ஒரு ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வர்றான். என் மகள் படுக்கையில் கிடக்கிறாள், அவளை சொஸ்தமாகணும்னு சொன்னார். ஆண்டவர் டப்புன்னு சொல்லிட்டார். எஜமான் தன் ரொட்டி துண்டை எடுத்து தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பானே தவிர நாய்களுக்கு கொடுப்பதில்லைன்னு சத்தமாக சொன்னார். அவள் டப்புன்னு பிடிச்சிட்டா, நாய் தின்ன மிச்சம் போதும்னு. அப்படி ஆகலும் சொஸ்தத்தை கொடுத்தார். அவள் அங்கே ஒரு விசுவாசத்தை காட்டினாள். எப்படி காட்டினாள்? முதல்ல கேட்குறா. எல்லாரும் கடவுளை தேடி வராங்க, நானும் வரேன். என் பிள்ளை பிசாசு பிடிச்சி வீட்டில் கிடக்கிறா, குணமாக்குன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், எஜமான் தன் ரொட்டி துண்டை தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பானே தவிர நாய்களுக்கு கொடுப்பதில்லை. நாய் தின்ன மிச்சத்தை பிள்ளை தின்ன எச்சிலை நாய் தின்னவேன்னு சொன்னார். நாயாக தாழ்த்தி கொண்டாள். மத்தேயு 15:25.
தாழ்த்தி கொண்ட வசனத்தை வாசி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். ஆமென். அவள் மகள் ஆரோக்கியமாக. உன் விசுவாசம் பெரிது. ஆண்டவர் கன்னத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டார். நாயின்னு சொல்லிட்டார். நான் விடுதலைக்கு வந்தால் என்னை நாயின்னு சொல்லிடுறோன்னு கேள்வி கேட்டுருக்கணும். அவன் சொன்ன, நாய் தின்ன மிச்சத்தை பிள்ளை தின்ன எச்சிலை நாய் தின்னும்ல, அது எனக்கு கொடுங்கன்னார். அவ பார்த்தாரு எந்த மாதிரி விசுவாசம் இருந்தால் நாயின்னு சொன்னவரும் போகாமல் அவள் அந்த எச்சிலை பொறுக்கி தின்னுவது போல விடுதலை கேட்கிறா. மகளே, உன் விசுவாசம் பெரிது. அங்கே மகள் சொஸ்தமானார். அந்நேரமே மகளை சொஸ்தமாக்கினார். விசுவாசத்தை பார்த்து தான் ஒரு சொஸ்தத்தை கொடுக்கிறார். அடுத்தபடியாக சமேரியா ஸ்திரீ, யாக்கோபின் கிணறு. எடு வாசி. அங்கே யாக்கோபின் கிணறு ஒன்று இருந்தது. இயேசு நியாயப்பிரமாணத்தின்படி இளைப்படைந்தவராய் கிணத்தின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணியாக இருந்தது. அவர்கள் சீசர்கள் போஜன பதார்த்தத்தை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போனார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். கிணத்துல தண்ணி எடுக்க வந்தா. இயேசு அவளை நோக்கி,